விஜயாவுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம மீனா எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க, ரதியும் தீபனும் தப்பா ஏதோ பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த விஜயா என்ன சொல்றாங்கன்னா, மீனாவை பிடிக்காதுன்றதுனால மீனா சொல்றதை எதையுமே ஏத்துக்கல. ஆனா இப்ப கடைசியில விஜயாவை காப்பாத்த போறது என்னமோ மீனா தான். இப்போ ரதி வந்து பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ ரதியோட வீட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜயா வந்துட்டு பரதநாட்டியம் கிளாஸ் ஸ்டார்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் பரதநாட்டியம் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படிப்பட்ட சம்பவம் வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப விஜயா வந்துட்டு பிள்ளைங்கள ஸ்டூடெண்ட்ஸ வந்து கவனிக்கிறது இல்லையா, இப்படி பழக விடுறது தான் விஜயாவோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ரதியோட பேரண்ட்ஸு மத்த அ ரிலேஷன்ஸ் எல்லாருமே என்ன செய்றாங்க அப்படின்னா, விஜயாவ அடிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. ஆனா, அவங்கள அடிக்க போம்போது நம்ம மீனா வந்து தடுத்துடுறாங்க. "என்ன நீ பேசிட்டு இருக்கும்போதே அத்தை மேல கை வைக்கிறதுக்கு வர?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆமா இந்த பொம்பள பண்ணதுக்கு அவங்கள அடிக்காம என்ன பண்றது? அப்படின்ற மாதிரி ரதியோட சொந்தக்காரங்க சொல்றாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு, "அத உங்க பொண்ணுகிட்ட சொல்லி வளங்க. நாங்க எங்க கிளாஸ்க்கு வந்தா அவங்களுக்கு டான்ஸ் மட்டும் தான் சொல்லி தர முடியும். மத்தபடி வேற என்னத்த நாங்க சொல்லிக் குடுத்துட்டுருக்குறோம் சொல்லுங்க?" அப்படின்ற மாதிரி மீனா வந்து திட்டுறாங்க. "இந்த மாரி வீடேறி வந்து எங்க அத்தைய அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க." அப்படின்ற மாரி சண்டை போட்டு விடுறாங்க. "உங்க பொண்ண வந்து கண்டிச்சு வைங்க. உங்க பொண்ணு என்ன பண்றா? ஏது பண்றா? யார்ட்ட பேசுறாங்கிறத கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு இது கிடையாது. ஆனா எங்கள வந்து நீங்க சொல்வீங்களா?" அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க.